தாயாகி தாராமல் தானாக வாராது விதை விதைச்சார். எங்கமே இல்லாத மகிஷவராகி அம்பாள் மகிஷத்தின் மீது அமர்ந்து வலது கையால தன்னுடைய கஷ்டங்களை நம்மளுடைய கஷ்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா இடது பக்கம் தான் சந்திரன் இருக்கும். சிவனுக்கு இடது பக்கம் தான் சந்திரன் இருக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் அம்பாளுக்கு வலது கையில சந்திரன் வச்சிருப்பான். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய வரக்கூடிய மக்களுடைய நான் அம்பாளிடம் வந்து மகிஷவராயிட்ட பிரார்த்தனை பண்ணும் போது வியாதி நிமித்தம் அதே மாதிரி சத்ரு பூத பேத பிசாசுகளால் வரக்கூடிய தொல்லைகள் நீங்க வேணும்னா இந்த அம்பாளை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி வாராகி நான் சொன்னதா நினைக்கிறதோ நிஜமா பொய்யா அதில் அடுத்த விஷயம். என்னுடைய மனசுக்கு அம்பாள் எப்படி காட்சி கொடுத்தாலோ அப்படியே அந்த அம்பாளை வடிவமைச்சு அம்பாளுடைய மூக்கு அதாவது மார்பகத்திலிருந்து மூக்கு அந்த கழுத்து வரல கை வச்சோம்னா 4 விரல படும். ஒரு மனுஷனுடைய 4 விரல்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் அடிச்சாலும் 4 விரல் தான் படும். தான தர்மம் பண்ணாலும் 4 விரல் தான் படும். அப்ப பாவ புண்ணியங்களை நிர்ணயிக்க வடிவ அமைப்புல அம்பாள் வந்து 4 விரல தன்னுடைய மூக்குல வச்சிருக்கான். அதே மாதிரி வலது கையில வந்து சந்திரன் அப்படின்னா ரோகிணி தவிர மற்ற 26 பெண்களிடமும் அதாவது நட்சத்திரத்திடமும் சந்திரன் வந்து பாசமா இல்லாதனால சாபத்தை வாங்கினவர். அப்ப நம்ம சாபத்தெல்லாம் சந்திரன் வாங்கிட்டு இடது கையில வந்து சூரியன் அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா பெண்ணோட நாசி வந்து இடது நாசி வந்து சூரியன் சொல்லுவாங்க. அதாவது சூடா வரும் அப்படின்னு இடது பக்கம். அப்ப அம்பாள் வந்து இடது பக்கம் சூடான அந்த வெப்பத்தை விடும்போது நம்முடைய உடம்புகளுடைய ரோகங்கள் வந்து சரியாகக்கூடிய நிலை வரும். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா நிறைய பெண்கள் தான் வருவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களை ஈர்க்கக்கூடிய அளவிலே அந்த அம்பாள் வடிவமைக்கப்பட்டிருக்கா. ஏன்னா பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனை மற்றும் தைராய்டு நீர்க்கட்டி அதே மாதிரி உடல் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் இந்த இடத்துல அம்பாள் சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அம்பாளை வடிவமைச்சது காரணமே. அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து இங்க பெரிய மார்பக துடுப்பா அதாவது ஸ்ரீவித்யாவில் சொல்லுவாங்க பெரிய மார்பகங்களை உண்மையே பேரன்பு கொண்டவளேனு. அதனா ஒரு குழந்தை பெற்றவருக்கு மார்பக பெருசாக சொல்லுவாங்க. இந்த லோகத்துக்கெல்லாம் தாயாக பூமிகாய் என்று சொல்லக்கூடிய பூமி தேவதாக வரக்கூடிய அந்த அன்னைக்கு இந்த மார்பகத்தை வச்சு பூஜை காரியம் செய்யும் போது நமக்கு இல்லத்திலே குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியம் கண்டிப்பாக உண்டாகும். அதாவது சமீபத்தில் இந்த மாசத்துல மட்டும் 3 பேருக்கு இந்த இடத்துல வந்து போனவங்களுக்கு குழந்தை பாகியம் பிறந்திருக்கு. அது நம்பன நடராஜன் நம்பலாம் யமராஜான்வாங்க. தெய்வத்தை தெய்வமாக நம்பித்து அதாவது பாவித்து பூஜை காரியங்கள் பண்ணா அங்க நடக்கும். எத்தனையோ இடம் போயிட்டோம், எத்தனையோ பூஜை பண்ணிட்டோம், எவ்வளவு விஷயம் செஞ்சிட்டோம், இதுவும் செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது நடக்காது என்பதுதான் ஐதீகம். உள்கடை நமக்குரிய ஆத்மசக்தியை உணர்தல் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த சுவாமிக்கு திருக்கல்யாணம் இந்த நேரத்தில் எதுக்கு பண்றோம் அப்படின்னா அதாவது வேலை வெட்டி இல்லாம இந்த கலியுகத்துல வந்து இந்த திருக்கல்யாணம் பண்ணதுக்கு 100 பேருக்கு சாப்பாடு போட்டு போயிடலாம்னு சொல்லுவா. இந்த நேரத்துல வந்து சுவாமிக்கு திருக்கல்யாணம்